கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வானவராயன் வல்லவராயன் படத்துக்கு கோட் தடை. கிருஷ்ணா புதுமுகம் மோனல் கஜார் நடிக்கும் படம் வானவராயன் வல்லவராயன். இந்த படம் இந்த மாசம் இறுதியில வெளிவருவதா இருக்கு. இந்த நிலையில படத்துக்கு தடை கேட்டு காயத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ற நிறுவனத்தோட உரிமையாளர் பி பாண்டியன்றவர் சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுல அவர் குறிப்பிட்டிருக்கிறது, வானவராயன் வல்லவராயன் படத்தை முதல்ல நான் தான் தயாரிச்சேன். இதுக்காக என்னுடைய வீடு மனைவி நகைகளை வித்து 19 லட்சம் வரை செலவு செஞ்சேன். இந்த சூழ்நிலையில மகாலட்சுமி மூவிஸ் நிறுவன உரிமையாளர் மதுபாலா ஹீரோ கிருஷ்ணாவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி படத்தை இணைஞ்சு தயாரிக்க அழைச்சாங்க. நானும் அதுக்கு சம்மதிச்சேன். படத்தோட தயாரிப்பு பணியின மதுபாலா கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில படம் முடிஞ்ச பிறகு அதை நல்ல விலைக்கு வாங்க விநியோகஸ்தர்கள் பலர் முன் வந்ததுனால படத்தோட முழு உரிமையும் எழுதி தருமாறு என வற்புறுத்தினாங்க, மிரட்டினாங்க, ஆள் வச்சு அடிச்சாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல என் மேல புகார் சொல்லி மிரட்டி ஒப்பந்தத்துல கையெழுத்திட வச்சாங்க. படத்துக்கு செலவு செஞ்ச பணத்துல 14 லட்சத்தை திருப்பி தருவதா சொல்லி 4 லட்சத்தை மட்டும் கடந்த 2012ஆம் ஆண்டு திருப்பி தந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி பணத்தை தராம இப்போ படத்தை வெளியிட முயற்சித்துட்டு இருக்காங்க. படத்தை வெளியிட்டுட்டா எனக்கு சேர வேண்டிய பணம் கிடைக்காது, அதனால படத்தை வெளியிட தடை விதிக்கணும், இவ்வாறு அந்த மனுவில சொல்லி இருந்தாரு. மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் வர 18ஆம் தேதி வரை படத்தை வெளியிட தடை விதிச்சதோடு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தயாரிப்பு நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருக்காங்க.